Dear students, நம்ம ப்ரீவியஸ் கேடமில் பார்ட் ப்ரோக்ராம் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரோக்ராம் மட்டும் ரைட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராமினுடைய கரெக்ட்னஸை இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அந்த சாஃப்ட்வேரில் வெரி பர்ஃபெக்டாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டு. இது மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி பார்த்துட்டு சிமுலேஷன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீங்கள் எழுதின ப்ரோக்ராமினுடைய குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். அதுக்கான வீடியோ தான் அது. இப்போது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற ஸ்லைடில் பார்க்குற ப்ரோக்ராமை அப்படி காப்பி பண்ணுறேன். நான் காப்பி பண்ணி சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து சிஎன்சி ட்ரெய்னர். இப்போ இதுக்கு வந்து இப்போது இதில் பில்லட் செட்டிங்ன்ட்டு இருக்குது. இந்த பில்லட் செட்டிங்கில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் புட்டப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இந்த பில்லட் சைஸ் வந்துடும். இப்போ இதில் லைன் பை லைனாகவும் பார்க்கலாம், இல்லை ஆட்டோவில் போட்டுவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கணும். ஃபஸ்ட் ப்ரோக்ராமை நம்ம ஆட்டோவில் போடுவோம். சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து மில்லிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மில்லிங் பண்ணதை ஜாப் நீங்கள் பார்க்குறீங்க. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணுன்னாக்கா இப்படி பார்க்கலாம். ஓகே பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணால் இப்படி பார்க்கலாம், இல்லை இதை இப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராமை பார்ப்போம். அடுத்தது வந்து இது ஏற்கனவே வீடியோவில் போட்டது தான். அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி இப்போ இதில் பேஸ்ட் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டது வந்து அதே சேம் எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து இதில் போட்டோம்னாக்கா தப்பாக இருக்குது. ஏன்னா அது டெக்ஸ்ட் புக்கில் இருந்தது. அதை ஜஸ்டிஃபை பண்ணாமல் தான் டெக்ஸ்ட் புக்கில் ரைட்டப் பண்ணியிருக்கு. இதை நான் போடும்போது தப்பாக இருந்தது. அதை ரீரைட் பண்ணிவிட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பில்லட் செட்டிங் மாற்றிங்க. மாற்றிட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறோம். சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்கும்போது இப்போ அது வந்து மில்லிங் பண்ணுறதை நம்ம விஷுவலாக நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக மில்லிங் ஆச்சுப்பா. இதே மில்லிங்கு எண்ட் ப்ரோக்ராம். இதே ஜாப் செட்டிங் மாற்றிட்டு சிங்கிளாகவும் இதை பார்க்கலாம். இப்போ சிங்கிளாகவும் பார்த்துட்டு இதை பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் சைக்கிள் ப்ரோக்ராம் கொடுக்கணும். சிஎன்சி ஆட்டோ மோடு. சரி, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரியும். அப்படியே மெஷினிங் ஆகுது. நீங்கள் டைரெக்டாகவே வியூ பண்ணலாம். வியூ பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டி நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இது பில்லட் எடுத்தாச்சு. ஆட்டோ மோட்லேயே போடுறேன். இது வந்து பாக்கெட்டிங்னு பேர். இது ரெக்டாங்குலர் பாக்கெட்டிங், இது வந்து சர்க்குலர் பாக்கெட்டிங். மில்லிங் மிஷினில் பண்ணுறது. எவ்வளோ பர்ஃபெக்டாக மிஷினிங் ஆகுது பாருங்கள். இது எண்ட் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ரெடி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதை ஒன்று சிங்கிளில் போட்டு பார்க்கலாம். இந்த இது வந்து பில்லட் செட்டிங் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு சிங்கிளில் போடுறோம்.
சிங்கிளில் போட்டிருக்கணும், டூல் வரல. இதுதான் சிங்கிளில் போடுறது. ஒவ்வொரு லைனும் என்ன மாதிரி இருக்குன்ற அந்த எப்படி ட்ரேஸ் அவுட் ஆகுதுன்றது சிங்கிளில் போட்டு நம்மளால் பார்க்க முடியும். எங்கே தப்புன்றது அதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆட்டோவில் போகிறதோட சிங்கிளில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமு தப்புன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இதை கட் பண்ணி சிமுலேஷனில் போடுவோம். ரன்னிங்கில் இருக்க ப்ரோக்ராமு. ரீசெட் பண்ணிவிட்டு பில்லட் சைஸை மாற்றிடலாம். இது லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்து இன்னும் காப்பி ஆகலாம். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இன்னும் எக்ஸிக்யூஷனில் தான் இருக்குது. எண்டு ப்ரோக்ராம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட் பண்ணிட்டு பில்லட் சைஸையும் மாற்றிப்போம். அந்த லாஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ இதை இருக்கிறத காப்பி பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சைக்கிள் ஸ்டார்ட். ஸோ இது சர்க்கிள். ஸோ மிஷினிங் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்மளால் ப்ரோக்ராம் எழுதிட்டு இது மாதிரி இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்மளால் செக் பண்ண முடியும். ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர். இதை வச்சு ப்ரோக்ராமும் உங்களால் பர்ஃபெக்டாக இருக்குல்லன்றதை பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.